நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடிடா மேலும் அடிடா ராஜேஸ்வரி அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரிக்கு இப்ப சரியான ஆப்பு கிடைச்சிருச்சுங்க. ராஜேஸ்வரியோட அதாவது நம்ம ரஞ்சிதத்தோட பாட்டி வந்திருக்காங்க. அந்த பாட்டி இருந்து அவங்ககிட்ட பல ஆதாரம் இருக்கு. இந்த சொத்து முழுக்க எப்பவுமே விஜய்க்கு மட்டும்தான் சொந்தம். அது மட்டும் இல்லாம விஜய் அப்படி சைன் போட்டு வேற யாருக்கான மாத்திரதா இருந்தாலும் விஜயோட மனைவி அதாவது மல்லி அவங்க கையெழுத்து போட்டா மட்டும்தான் இது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதி இருக்காங்க. அதாவது மல்லின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் இல்லைங்க. விஜய்க்கு மனைவியா இருக்க போறவங்க யாரு இருக்காங்களோ அவங்க கையெழுத்து போட்டா மட்டும்தான் இதை விற்க முடியும். விஜய் மட்டுமே கையெழுத்து போட்டு இருந்தா இது செல்லா நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. செல்லா பத்திரமா என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி முட்டைக்கண்ணு என்ன ராஜேஸ்வரி அவசரப்பட்டு கொஞ்சம் விசாரிச்சிருக்கலாம், கொஞ்சம் பார்த்து பக்குவமா ஹேண்டல் பண்ணிருக்கலாம். அவசரப்பட்டு வாய் விட்டோம்லே இப்ப என்ன பூச்சை வச்சு நம்ம தம்பி கிட்ட போவோம். இப்ப அவன் வந்து நம்ம கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவானே. சே 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 என்ன அம்மாவுக்கும் மேல மரியாதையை பார்க்கலாம். அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள மாட்டான். சோதனை மேல் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல நின்று இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. அப்படியே இதோ பாருங்க பத்திரத்தை பாருங்கள், இது என்னோட சொத்து, இனிமே இல்ல ராஜேஸ்வரி இண்டஸ்ட்ரி எல்லாமே என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஆணவமா திமிர அகங்காரமா சொல்றாங்க. ரஞ்சித்தோட பாட்டி வந்ததும் ராஜேஸ்வரி முட்டாளா நீ, விஜயோட வைஃப் அதாவது மல்லி கையெழுத்து போடுற வரைக்கும் இந்த சொத்து உனக்கு மாறாது, வேணா செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு விஜய் பாக்குறாங்க. உடனே எல்லாமே விஜய் பேர்ல தான் இருக்கு. அடிச்சா சாக் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தை பார்க்கணுமே. அப்படியே ராஜேஸ்வரி மூஞ்சியை பார்க்கணுமே. இஞ்சி தின்ன போறங்காட்டுங்குது ஒரு பக்கம். இதுக்கு மேல ராஜேஸ்வரி தேவையில்லாம இந்த வாய் வர்றது வார்த்தை வர்றது இந்த வேலையெல்லாம் வச்சு கூடாது. வார்த்தைகள் விளையாடுறது கை விளையாட்டு இது எல்லாமே நம்ம விஜய்க்கு தான் பக்குவமானது. ராஜேஸ்வரி தேவையில்லாம பாத்தீங்களா இப்ப மொக்க வாங்கிட்டு பல்ப் வாங்கிட்டு திரும்ப கனடா போயிட்டு கனடாவில தாயே 5-10 தான் போடுங்கம்மான்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்க போறாங்க போல. சரி எடுக்கட்டும் எல்லாமே நல்லதுக்கே. வாழ்க்கைன்றது ஒரு வட்டங்க. இந்த புள்ளியிலேருந்து ஆரம்பிச்சு இந்த வட்டத்தை போடுற போது கொஞ்சம் கோணியாக தான் வரும். ஆனால் நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி அதை நேரம் ஆக்கிக்கணும். எப்படி போகிறோமோன்னு சொல்லிட்டு முக்கியம் இல்லை. ஐயோ அங்கே பெரிய மேடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்டு மேலே ஏறி போகிறோம் புத்திசாலியா இல்லை சரி மேட்டை சுற்றின்னு போயிடலாம்னு சொல்லிட்டு சுற்றின்னு போகிறோம் புத்திசாலியான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேட்டு மேலே ஹைட்டில் இருக்கிற மேட்டு மேலே ஏறி கீழே விழுந்து எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். டீசெண்டாக அதுக்கு சுற்றின்னு போயிட்டா 1 மணி நேரம் டிலே கூட ஆகட்டும். சுத்தின்னு போயிட்டா நம்ம பாட்டு ரிலாக்ஸா போயிடலாம். இது மேல ஏறி இது மேல ரிஸ்க் எடுத்து அப்பா ஏறதுக்கு ஒரு பயம் இறங்குறதுக்கு ஒரு பயம் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையை செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா வாழ்க்கை போனா ஒரே போயிடும். அந்த மாதிரி தான் நம்ம ராஜேஸ்வரி குறுக்கு வழியில போலான்னு நினைச்சாங்க. குறுக்கு வழியில போனது இப்ப அவங்களுக்கு கிடு நடுங்க விட்டுட்டு ஒரு பக்கம். நம்ம ரஞ்சிதம் பார்க்கணுமே அப்பவே சொன்ன மாமா இவங்க எதுவுமே கேட்கல, நீங்க தான் மாமா எல்லாமே, நீங்க தான் மாமா கெத்து, நீங்க தான் மாமா எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் அப் செகுபம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் அப் தட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இந்த மாதிரி ஒரு பக்கம் உலகமாக நடிப்பா இருக்கடா. இந்த நடிப்புக்கெல்லாம் ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் போல இருக்கு. என்ன ஆஸ்கர் அவார்டு கொடுக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் டிலே ஆகுது, அதனால எதுவும் கொடுக்க முடியல. சரி போனது போச்சு ஆனது ஆச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தா நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரெண்டு விஷயங்க. அப்படி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேரா போறாங்க. போயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட பேசுறாங்க. விஜய் இருந்து அப்படியே சும்மா குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காரு. அப்படியே சும்மா தலகால் புரியல ஒரு பக்கம். அப்படியே சும்மா குழப்பத்துல கிடுகிடுத்து போய் நடுநடுங்கி போய் ஆடின்னு இருக்காரு ஒரு பக்கம். ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப நடந்தது எல்லாமா கனவா நினைவா, நம்மளுக்கு பிடிக்காதவங்க நமக்கு பிடிச்சவங்க யார் யாரு என்னென்ன எல்லா விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நாம தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இருக்கலாம். இனிமே நம்ம வாழ்க்கையில கஷ்டன்றதே ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க. நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்ப நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தானே இருக்கு. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் வரக்கூடாது. இதுக்கப்புறம் நானே எந்த ஒரு பிரச்சனைக்கு வர மாட்டேன், நீங்களும் வரக்கூடாது. நீங்க உங்க வழியை பாருங்க, நான் என் வழியை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழியில கலக்க ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம விஜய் அடுத்து என்ன பண்ண போறாரு ஏதை பண்ண போறாரு. இப்ப கம்பெனி அவர் பேர்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாச்சு. ராஜேஸ்வரி அரெஸ்ட் பண்ண வைப்பாங்களா இல்ல வீட்டை விட்டு துரத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2ல 1 தொடுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போடுறாங்க. உடனே பாக்கணுமே நம்ம ராஜேஸ்வரி வந்து டே அக்கா பாவண்டா உங்க மாமனை கூட்டத்தோட சொல்ற பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னக்கா பண்றது, நீ கேடு கெட்டவன், உன்னோட மூச்சு காத்து என் மேல பட்டாக்கடா அவ்வளவுதான், நான் பாய்சன் வந்து செத்துருவேன், அந்த அளவுக்கு நீ கேடு கெட்டவன். என் மாமனாவது நல்லவனான்னு பார்த்தா என் மாமா அதுக்கு மேல முள்ள மாதிரி முடிச்சு வைக்க இருக்கான். வேற என்ன பண்றது, பாட்டு தானே என் மாமாவை இழுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து விடுறாங்க. சரி இதுக்கு மேல என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆடு நடக்குது மாடு நடக்குது கோழி நடக்குது கொக்கு நடக்குது எல்லாமே நடக்குதுடா. நீ ஏன்டா இப்படி பண்ணிருக்க, ஒழுங்கா விஷயத்த சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல திட்டுறது எனக்கு நல்லாவே கேக்குது. வாங்க விஷயத்தோட போய் ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணா நம்ம மல்லி இருக்காங்களே அவங்க தான் இனிமே இந்த கம்பெனியோட மேனேஜர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம விஜய் வெளியிடுறாரு. விஜய் கூட இருந்து அசிஸ்டன்ட் மேனேஜர்
நம்ம மல்லிக்கு எப்படி எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு அட்வைஸ் பண்றவர். அதாவது நம்ம மல்லி தான் இனிமே பூட்டு, நம்ம விஜய் சாவி போட்டு அவங்கள திருப்பி அவங்கள தான் இந்த கம்பெனியாவே ரன் பண்ண வைக்க போறாங்க. இந்த மாதிரி ஒரு திறமையான, அறிவான, புத்திசாலியான ஒரு மேனேஜர் கிடைச்சிருந்து இந்த கம்பெனியெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். இதை பார்த்து ராஜேஸ்வரிக்கு வயிறு பத்திக்கிட்டு எரியுது. நான் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சா அது எல்லாமே கண் முன்னாடி நடக்குதே. அதை பார்க்கும்போது என் மனசு துடிக்குதே. மறுபக்கம் ரஞ்சிதா, நான் அந்த இடத்துல இருக்க வேண்டியது. இந்த ராஜேஸ்வரி பேச்சை கேட்டுன்னு தேவையில்லாம ஆடி இப்ப இவ கூட வந்து பிச்சை இருக்க நிலைமையில இருக்கேன். எதுக்கு இந்த பொழப்பு எனக்கு, எதுக்கு இந்த மனகட்ட பொழப்பு? கம்முன்னு வாயை மூடி இந்த சப்பு கம்முன்னு இருந்தா இந்நேரத்துக்கு நான் எப்படியோ இருந்திருப்பேன், எங்கேயோ இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே வட சொல்லிட்டு இருக்காங்க. எங்கேயும் இருந்துக்க மாட்டேன், இங்கதான் இருந்தப்பா, இங்கதான் இருந்தப்பா, அங்கதான் இருந்தப்பா. ஓகேவா, சரியா? சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டீட்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்க. மிக்க நன்றி. டாடா, see you. நன்றி, வணக்கம். டாடா, பாய்.